உங்க வெஜைனா ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு தவிர்க்க வேண்டிய உணவுகள். பீரியட் பெயின் மாத்திரை சாப்பிட்றதுக்கு எல்லாரும் பயப்படுறீங்க. படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா மாறிடும். பீரியட் பெயின் அதிகமா யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, குழந்தை பிறக்காதவங்களுக்கு பிரைமரி டிஸ்மெனோரியா இருக்கும். குழந்தை பிறந்தவங்களுக்கு அதுக்கப்புறம் வேற காரணத்தினால செகண்டரி டிஸ்மெனோரியா இருக்கும். ஆனா மாத்திரை சாப்பிட்றதுனால எந்த பிரச்சனையும் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, இந்த சேனலை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு போயிருவீங்க. வீட்டு வைத்தியம் என்ன இருக்கும் பீரியட் பெயினுக்கு? வீட்டு வைத்தியம் என்ன இருக்கும் பீரியட் பெயினுக்கு? பீரியட் பெயின் ஏன் வருது? உள்ள இருக்கிற சில ரத்தங்கள் வெளியில போகணும். அப்ப என்னென்ன நடக்கும்? இதான் கர்ப்பப்பைனா, கர்ப்பப்பையில நிறைய வெள்ளை அணுக்கள் வந்து அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாய் போகிறதுக்குள்ள வேலை பண்ணும். ரெண்டாவது, இது மசில், இது ஒரு மசில். நம்ம எப்படி ஒரு ஏதாவது கையில் எடுத்தால் இப்படி எடுக்கிறோம் இல்லையா, அது மாதிரி கர்ப்பப்பை வந்து அப்படியே அமுக்கும், அந்த ரத்தத்தெல்லாம் வெளியில் அமுக்குறது. இது ரெண்டு தான். இது வந்து இன்ஃப்ளமேஷன், பெயின். இன்ஃப்ளமேஷன் இருந்தால் தான் பீரியட் வரும். பெயின் இருக்கும்போது தான் அந்த கன்ட்ராக்ஷன் இருக்கும். கர்ப்பப்பை வாய் சம்டைம்ஸ் மெலிசா இருக்கனால குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அதோடைய ரத்த வரதுக்கே கஷ்டப்படும். ஃபர்ஸ்ட்ல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எந்தெந்த உணவுல இருக்குன்னு பாருங்க. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரினா என்ன? வலியை குறைக்கிறதுக்குள்ள மருந்துகள். பேராசிட்டமால் மாத்திரை மாதிரி கிடையாது. முதுகு வலிக்காக, இன்ஃப்ளமேஷன்ஸ்க்காக நீங்க ப்ரூஃபன் அந்த மாதிரி போடுவீங்க. அது உணவுல இயற்கையா வீட்டு வைத்தியத்தில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். நம்பர் 1, எல்லா மீன்லயும் இருக்கும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். அதுல கஷ்டமான வார்த்தை சாமன் மீன். அது நம்ம ஊர்ல கிடைக்க கொஞ்சம் அபூர்வம் தான், இருந்தாலும் அப்பப்போ கிடைக்கும். நீங்க நம்ம ஊர்ல இருக்கிற மீன் எடுத்துக்கலாம், ஈஸியா கிடைக்கிறது. 100 ரூபாய்க்கு நிறைய மீன் அள்ளி கொடுப்பாங்க. இந்த சார்டின்னு சொல்றது அது நம்ம சால மீன். உங்க ஊர்ல அதுக்கு வேற பேர் இருக்கும். குட்டி குட்டியா இருக்கிற மீன் தாங்க. அது நம்ம குழம்புல போட்டு சாப்பிடலாம், வறுத்து சாப்பிடலாம். இது மத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அதான் நம்பர் 1. சரி, நீங்க நான் வெஜிடேரியனுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆளி விதைகள், சியா சீட்ஸ். நம்ம வந்து தண்ணியில ஊற வச்சா 24 மணி நேரத்துல வந்து தவளையோட முட்டை அப்படியே வரும் இல்லையா, பார்த்தா அதே மாதிரி இருக்கும். 3வது வால்நட், அதாவது அரூட்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல அரூட் கஞ்சி கொடுப்பாங்க இல்லையா, வால்நட்னே கேட்டு அதை ஊற வச்சு சாப்பிடலாம். இது 3 சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஃப்ளமேஷன் கம்மியாகும். அடுத்து விட்டமின் இ எதெல்லாம் இருக்கோ அதுவும் வந்து அந்த இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணும். கீரைங்க, எல்லா கீரையும் அந்த பீரியட் சமயத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் விட்டமின் இ அதிகம் இருக்கிறனால உங்களுக்கு பீரியட் பெயின் கம்மியாகும். இது இல்லாமல் நிறைய விதைகள் இருக்கு. சூரியகாந்தி விதைகள், வால்நட்டு, சியா சீட்ஸ் இருக்கு. ஆல்மண்ட், பாதாம், இதுல ஊற வச்சு அடுத்த நாள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பீரியட் பெயின் கட்டாயம் கம்மியாகும். அடுத்து கர்ப்பப்பை வந்து அப்படியே பிசைகிற மாதிரி இருக்கு இல்லையா, அதை கம்மி பண்ணுறதுக்கு என்ன சாப்பிடலான்னு பாருங்க. அதுலேயும் நம்பர் 1 கீரை தான். 2வது சாக்லேட்னா உங்க கடையில் இருக்கிற 5 ரூபா 10 ரூபா சாக்லேட் கிடையாது. வெறும் டார்க் சாக்லேட் சொல்லுவோம். அது 70% மேலே இருக்குது. 70, 80, 90 கொஞ்சம் லைட்டாக கசப்பாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். நீங்கள் பாட்டு 5 ஸ்டாரும் டெய்ரி மில்க் சாக்லேட்டு, சில்க் சாக்லேட்டு இதுங்கெல்லாம் கிடையாதுங்க. இது டார்க் சாக்லேட் 70% இருக்கணும். வாழைப்பழம், வாழைக்காய் அதுலேயும் வந்து அந்த ஒரு எஃபெக்ட் இருக்கு. இது இல்லாமல் தயிர், கேழ்வரகு களி அப்போ எடுத்துக்கலாம். கம்பு, சோளம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே கொஞ்சம் வலியை கம்மி பண்ணுறதுக்கு கரெக்டான இயற்கை உணவுகள். ராகி தோசை, அதில் வந்து கால்சியமும் அதிகமாக இருக்குது. அந்த கால்சியமும் தேவைப்படுது நம்ம வலியை குறைக்கிறதுக்கு. 3வது என்னன்னு பார்ப்போமா, எதெல்லாம் நீர் சத்து அதிகம் இருக்குதோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இஞ்சி டீ இல்லை சுக்கு காப்பி. அது இல்லாமல் நம்ம மஞ்சள் பொடி, டர்மரிக் எதெல்லாம் நம்ம கலந்து சாப்பிடலாம். இல்லை டர்மரிக் அதில் லைட்டாக டீயில் லைட்டாக தூவிட்டு சாப்பிடலாம். இது இல்லாமல் நம்ம குக்கும்பர்னா என்னது, வெள்ளரி பிஞ்சில் நிறைய நீர் சத்து இருக்கு. அதோடு சேர்த்து நிறைய மினரல்ஸும் இருக்கு. இது எல்லாமே வலியை நல்லாவே கம்மி பண்ணும். பீரியட் வரதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சில ஸ்டெப்ஸ் எடுத்தா நல்லா இருக்கும். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கொழுப்பு அதிகமா இருக்கிற இந்த பஜ்ஜி, சமோசா, மீன் வறுவல் இந்த மாதிரி உள்ள ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ரொம்ப ஃபேட்டி ஃபுட், அதை வந்து முழுக்க அவாய்ட் பண்ணும். காஃபி, டீ பீரியட் பெயின் அப்ப எடுத்துக்கலாம், கட்டாயம் எடுத்துக்கலாம். ஆனா எப்பயும் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா குடிக்கணும், அதை கம்மி பண்ணணும். ஏன்னா இந்த ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு அந்த கன்ட்ராக்ஷன் இன்க்ரீஸ் பண்ற இது இருக்கும். வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவோம். அதே மாதிரி டீயும் அதே மாதிரி தான். அதனால லைட்டா இருக்கிற டீ நிறைய இருக்கு. இஞ்சி டீ, கெமலியா டீ, ஹெர்பல் டீ இது எல்லாமே நிறைய இருக்கு. இதுங்களை ஏதாவது நீங்க சேர்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா வலியை வந்து கண்ட்ரோல் பண்ற பவர் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இந்த 3மே வந்து உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா இருக்குன்னா இந்த 3 விஷயத்த மாதிரி எடுத்துக்கோங்க. வாழைப்பழம் 70% டார்க் சாக்லேட், 3வது தண்ணி. இந்த 3 எடுத்தீங்கனாலே உங்களுக்கு 50-60% வலி கம்மியா இருக்கும். இது போல வீட்டு வைத்தியங்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் உங்க வீட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிற குழந்தைகள் மாத்திரை சாப்பிடுறதுக்கு பயப்படுறாங்க, இல்ல மாத்திரை சாப்பிட்டு சோர்வு அடைஞ்சிறாங்க, ஏன்னா சில மாத்திரைகள் கிட்னியை பாதிக்கும், அது உண்மைதான். அதே போல அந்த அவங்கலாம் இந்த இதை ஸ்டார்ட் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். பர்டிகுலர் சில குழந்தைகள் 9 வயசு 10 வயசுலேயே பீரியட் வந்தது, அதுக்கெல்லாம் வந்து வயிற்று வலினா துடிச்சு போயிடுது. ஏன்னா கர்ப்பப்பை வாய் இன்னும் திறக்க கூட திறந்திருக்காரு. அது அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி இதை வந்து 9 வயசுலேருந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டு அவங்க பக்குவமா இருப்பாங்க. பர்டிகுலரி பீரியட் எடுக்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி சிப்ஸையே அவாய்ட் பண்ணுங்க. சிப்ஸ் வந்து ஃப்ரைட் ஃபுட்ல வரும். சிப்ஸ் வந்து மிக வலியை அதிகப்படுத்தும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இருக்கிறது வந்து அது எண்டோமெட்ரியோசிஸா இருக்கலாம், இல்ல காப்பர்ட்டி உள்ள இருக்கிறதா இருக்கலாம், இல்ல இன்ஃபெக்ஷனால பிஐடினால இருக்கலாம். அதெல்லாம் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் அது குணமாகும். இருந்தாலும் வீட்டு வைத்தியம் அவங்களுக்கும் ஒரு அளவுக்கு வந்து கட்டாயம் கேட்கும். இதுவும் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகுனா தயவு செய்து மகளிர் மருத்துவ டாக்டரை பார்த்துட்டு அதுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் எடுப்பது தவறில்லை. இதனால ஸ்கூலுக்கு போக முடியல, படிக்க முடியல, இல்ல வேலையில போயிட்டு ஒரு நாள் லீவ் கேட்கணும், இந்த மாதிரி சங்கடங்கள்லாம் இல்லாமல் இருக்கணும்னா வீட்டு வைத்திய உணவுகளை கட்டாயம் பயன்படுத்துங்க. வலியோட கஷ்டப்படாதீங்க. பெட்டரா இருக்கணும், உங்க வெஜிடேரியன் ஹெல்த்தா இருக்கணும். டெய்லி மோர், தயிர், புளிச்ச தண்ணி, இந்த மாதிரி ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ் எது உங்களுக்கு அவைலபிளா இருக்கோ அதை குடிச்சிங்கன்னா உங்க வெஜிடேரியன் ஹெல்த் நல்லா இருக்கும். அப்படியும் பெயின் இருக்கா, ஒரு யூரின் கல்ச்சர் டெஸ்ட் எடுத்து அந்த ரிசல்ட்டை எங்ககிட்ட சொல்லுங்க, இல்ல உங்க பக்கத்துல டாக்டர் காமிங்க. கிருமி இருந்தா அதுக்குள்ள மெடிசன் சாப்பிட்டாதான் வெஜிடேரியன் ஹெல்த் நல்லா இருக்கும். வலியில கஷ்டப்படாதீங்க. இது எல்லாத்தையும் உங்களோட ஃபர்ஸ்ட் எய்டா தெரிஞ்சுக்கோங்க. பெண்கள் இதை அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும். பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பெண்கள் முதற்கொண்டு